சுபி, இன்னும் எவ்வளோ நேரம்ல வெயிட் பண்றது? அவனுக்கு ஒரு போனை போடு. எவ்வளோ நேரம்ல வெயிட் பண்றது? இல்லல, எங்க அக்கா நொக்கி நொய்யின்னு இருந்தாளா, சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிட்டு. சுபி, நாளைக்கு அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டு வந்துடல, நீயும் தாம்ல. ஆமாம்ல, இல்லைன்னா போனதுமே அந்த டீச்சர் நொய்யி நொய்யின்னு வாவ. அப்பா, எழுத வேண்டியதெல்லாம் எழுதி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு காலையிலேயே நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதா பள்ளிக்கூடத்துக்கு. ஓகே சுபி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. எம்மா, நாளைக்கு காலையில எனக்கு டிஃபனுக்கு நூடுல்ஸ் பண்ணி தரியா? ஆசையா இருக்குமா? ஐயோ, நூடுல்ஸே இல்லையே மக்களே வீட்ல. அப்பாவும் தோப்புல இருந்து சாயங்காலமா தான் வருவாங்க. சரி இரு, ஏதாவது ஒன்று செஞ்சு பண்ணி தரேன் என்ன? சரிம்மா. எம்மா, அது கூட கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு தரியா? ரொம்ப நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுகளை விரும்பி சாப்பிடுவாளுங்கம்மா. சரி மக்களே, 2 டிஃபன்ல போட்டு தரேன். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. நீ முதல்ல நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கா பாரு, எலும்பு தோலுமா. அப்புறம் மக்களே, சோபி இந்த வருஷம் 9வது, அடுத்த வருஷம் 10வது. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துடணும். சரியா மக்களே? இனியெல்லாம் நீ பொறுப்பு இல்லாம இருக்கவே கூடாது. சரிம்மா, ஏற்கனவே நான் முத ரேங்க் தான் எடுப்பேன். இப்ப நீ சொல்லிட்டல, இனி எப்பவுமே முத ரேங்க் தான். ஐயோ, என் பிள்ளைனா என் பிள்ளைதான். எம்மா, சோபி தள்ளே. எம்மா, அப்படியே கொஞ்சம் தட்டி கொடு. சோபி, போய் அண்ணனுக்கு தண்ணி கொட்டிட்டு வாப்பா. தண்ணி கொட்டிட்டு வரணுமா? ஏன், நம்ம தோப்புல போய் மூட்டை தூக்கிட்டு வந்தியோ? தண்ணி கொட்டிட்டு வந்து இந்தாண்டேன்னு கொடுக்கறதுக்கு? பாரும்மா, அண்ணாங்க பாசம் கூட இல்லாம எப்படி பேசுறான்னு. பின்ன எங்கெல்லாம் போன? காலையில எந்திரிக்கிற, திங்கிற, போற, வார போற. எம்மா, எனக்கு 1008 விஷயம் இருக்கும். அதெல்லாம் வீட்டுல சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் ஒரே பிஸி. ஆமா, கூட இருக்க வெட்டி பசங்களோட சேர்ந்து சுத்துறதுக்கு பிஸி. சோபி, அண்ணன் பேசாம இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. என்னல செய்வ? பாத்தியாம்மா, இப்பவே இப்படி இப்படி பேசுறாளே. நாளை பின்ன கொஞ்சம் பெரிய மனுஷி ஆயிட்டா என்ன பேச்சு பேசுவா என்னைய? சும்மா இருமுட்டி. என் பையனையும் வெளியே போய் கலைச்சிட்டு வந்திருக்கா, இப்படி பேசுறான். சரியில்லையே. எப்பவும் நீ அவ கூட சேர்ந்து என்னைய தானே ஏசிக்கிட்டு இருப்பா. இப்ப என்ன கொஞ்சரா? இல்ல மக்களே, உண்மையை தானே சொல்ற நீ. ஆமா, நீ ஆம்பளை பையன், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடகாத்துட்டு இருக்கணும். போகணும் வரணும், அப்பதானே உனக்கு நல்ல விஷயம் தெரியும். எனக்கு எதுவும் சரியா படலம்மா. ஆமா, படல, கொஞ்சராவ இப்பதான். சும்மா இறைமுட்டி. மக்களே, சுபி, உனக்கு என்ன சாப்பிட என்ன வேணும் சொல்லுல, நான் அம்மா செஞ்சு தரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டியா? ஆமா மிட்டி, ஏன் அதுக்கு ஏங்குற? அம்மா இங்க கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை எங்க குப்பையில தூக்கி கொட்டுறது? கொட்டுங்க, எனக்கு என்ன? சரி பரவாயில்ல மக்களே, வெளியே சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. மக்களே, சுபி கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியாலே? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன் நீ கொஞ்சம் போது. காரப்பள்ளி, வாயை மூட்டுடி. மக்களே, சுபி போயிட்டு வாம்ல, நீ தானே இருக்க வீட்ல, பின்ன தங்கச்சியை வாழ அனுப்ப முடியும்? எம்மா, ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானம்மா. நான் இப்பதானே வீட்டுக்குள்ளேயே வந்தேன், அதுக்குள்ள எம்மா என்னைய விரட்டா? விரட்டல மக்களே, போய் வாங்கிட்டு வந்துட்டு உன் சௌரியத்துக்கு இரு. யாரும் உன்னைய வேண்டானா? இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வாரதில்ல. மக்களே, 2 பாக்கெட் நூடுல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உட்காந்துக்க. நூடுல்ஸா? அது இருக்குமா இப்போ? தங்கச்சிக்கு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேணுமாமல, போ, உனக்கும் அப்படியே செஞ்சு தாரேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து திங்குவியாமா? இவனுக்கா? ஆமாமல, போ, போய் வாங்கிட்டு வா. முடியாது, நடக்காது. எலை, என்ன நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா சத்தம் கட்டிட்டு நிக்கிற. போய் மரியாதை 2 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உட்காரு, போ சீக்கிரம். எம்மா, எனக்கு நூடுல்ஸ் வேண்டாம்மா. வேண்டானா நாளைக்கு என்ன தின்னுவ? மண்ணையால தின்னுட்டு போவ. மரியாதையா போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. எம்மா சோபி, தயவு செஞ்சு உன் பல்ல மட்டும் காட்டாதம்மா. அதுக்கு நான் நூடுல்ஸே வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். எப்பா, எவ்வளோ பெரிய பல்லுடா சாமி. உடம்புக்கும் நல்லது, முடியும் நல்லா வளரும். நல்லா போயிட்டு தேய்ச்சி குளி மக்களே. மக்களே, சோபி என்னப்பா? மக்களே, போன்ல ராமசாமின்னு ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து தாரியா? தாரேன்ப்பா. இதோ இந்த நம்பர் தான்ப்பா. சரி மக்களே, சரி, நீ போய் குளிப்போ, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டுல, போ. எங்க அவன் இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிப்பாங்க. சரி சரி இருங்க, சாப்பாடு செய்யறேன், கையோட சாப்பிட்டு போயிருங்க. வார இருமா, கொஞ்சம் வேலை இருக்கு. பிள்ளைகளுக்காக ராவும் பகல கஷ்டப்படுறாங்க, சாப்பிடாம கொள்ளாம. என்ன செய்யறது? ஏம்மா, மக்களே குளிச்சிட்டியா? தலையை நல்லா தவிட்டு மக்கா, வெளியே போய் வெயில்ல நின்று கொஞ்ச நேரம் காயிட்டோம். சரிம்மா. எம்மா, அவனை கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புமா, தினம் அவனால ஸ்கூலுக்கு லேட்டா போக வேண்டியிருக்கு.
நான் எழுப்பி விடுறேன் மக்களே. நீ சீக்கிரம் போய் தலையை காய வச்சுட்டு வந்து டிஃபன் எடுத்து தின்னு. சரிம்மா. சுபி, ஏலே, மணி 7 ஆயிட்டு இன்னும் எழுந்திருக்கிறானா பாரு. சுபி, ஐயோ, பிள்ளை உறங்குறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் உறங்குனா பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு. ஏலே சுபி, எழுந்திரல. என்னம்மா, மணி எத்தனையாச்சு? மணி 8 ஆச்சுல. என்னம்மா சொல்ற? இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள மணி 8 ஆயிட்டா? இப்பதான் படுத்த மாதிரி இருக்கா? அப்ப என்ன தூங்க தூங்கி இருக்கல நீ? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருப்ப. சரி சரி, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு, தங்கச்சி ரெடி ஆயிட்டா. எம்மா எழுந்துட்டானாமா அவன்? நீ என்ன டீ தலையில பக்கெட்ட கட்டிட்டு வந்து நிக்க? இது பக்கெட்டால உனக்கு? ஏலே, அவ தலை காயறதுக்கு அப்படி கட்டிட்டு இருக்கா. நீ சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. சோபி, எம்மா சோபி. என்னப்பா? எழுந்துட்டானா இவன்? மணி 7 ஆயிட்டு. இவ்வளவு நேரம் என்னதான் செய்யறானோ தெரியல. 7 மணி ஆச்சா? 7 மணி ஆனா என்னல இப்போ? ஒண்ணும் இல்லப்பா, நேரத்துல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பலாம்னு அம்மையா 6 மணிக்கே எழுப்ப சொன்னேன். 7 மணிக்கு எழுப்பிட்டா, அதான் கேட்டேன். நான் நம்பிட்டேன். சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு போ. எம்மா, இதுல முனுசாமின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து தாயே. ஏங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு நீங்க அதை எடுத்துட்டா இதை எடுத்துட்டான்னு இருக்கீங்க. எனக்கு தெரியாது இல்லம்மா. பரவாயில்லப்பா, நான் எடுத்து தரேன், தாங்க. இந்த நம்பர் தான்ப்பா. சரி மக்களே. வேற ஏதாவது நம்பர் எடுத்து தரணுமாப்பா? வேண்டாம் மக்களே, போதும். நீ போ, கிளம்பு. எலே, சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இதோ இப்ப புறப்பட்டுறேன்ப்பா. ஹலோ முனுசாமி. எம்மா, மணி 7 தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நீ எதுக்குமா எழுப்புன? ஏலே, இன்னைக்காவது முத நாள் பள்ளிக்கூடம், கொஞ்ச நேரம் கிளம்ப எந்திரிச்சு கிளம்பல. அதெல்லாம் முடியாது. முத ஆளா எந்திரிச்சு கிளம்புனா ஸ்கூல்ல என் தகுதி என்ன ஆகுறது? என்ன யாராவது மதிப்பானாமா? ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்களேன். இவனுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாதான் வேலை நடக்கும். மக்களே, 2 டப்பாவுல மேகி வச்சிருக்கேன். பெரிய டிஃபன் பாக்ஸை நீ எடுத்துக்கிட்டு சின்ன டப்பாவை பிள்ளைகளுக்கு கொடு. என்னம்மா? சரிம்மா. என்ன போலாமா? எதுக்குல மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் சிரிச்ச முகமா தான் சொல்லிட்டு போவேன். மணி 8 ஆயிடுச்சுன்னு என்ன போய் சொல்லி எழுப்பி விட்டுட்டலமா? உன்னை நான் சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன். ஏம்ல, ஏதோ ஏன் தேவைக்கு நீ படிக்க போற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இதென்ன குப்பையை கொண்டாந்து சோஃபா மேல வச்சிட்டு இருக்கீங்க? எடுத்து தூக்கி போடுங்க அந்த பக்கம். குப்பை இல்லல, அது ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு பலகாரம். பலகாரமா? இதெல்லாம் தூக்கிட்டு வரறதா என் கூட நீ வராத. ஏம்ல சுவி இப்படி பேசுற? பொங்கலுக்கு சுட்ட பணியாரம் எல்லாம் மீதி இருந்துச்சு. அவ ஆசையா பிள்ளைகளுக்கும் டீச்சருக்கும் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போறா. உனக்கும் வேணும்னா ஒரு கவர்ல போட்டு கட்டி தாரேன், எடுத்துட்டு போ. எது 2 நாளைக்கு முன்னாடி சுட்ட பலகாரம் இப்ப எனக்கா? 2 நாளைக்கு அப்புறம் தான்ல அது நல்ல ருசியா இருக்கும். பிரேக் டைம்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் கூட இதெல்லாம் நீ எடுத்துட்டு வர கூடாதுன்னா கூடாதுதான். என்னல இங்க சத்தம்? எப்பா, ஒண்ணும் இல்லப்பா. பொங்கலுக்கு சுட்ட பணியாரம் தங்கச்சிக்கு கொஞ்சம் அம்மா கட்டி கொடுத்திருக்கா. எனக்கு கொஞ்சம் கட்டி தந்தா நானும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏமா, எனக்கும் ஒரு கவர்ல போட்டு கட்டி கொடுமா, நானே எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாரேன். ஓ, 2 நாளைக்கு முன்னாடி சுட்டதுன்னு யாரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாவ? ஆமாம்மா சோபி, அம்மா சுட்ட பலகாரம் 2 நாளைக்கு பிறகு தானே நல்லா இருக்கும். அததானே அண்ணன் சொன்னேன். எம்மா, கட்டி வைமா, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே அப்பாவுக்கு கொஞ்சம் கட்டி கொடு. நம்ம தோப்புல வேலை செய்யற ஆளுகளுக்கும் அவரும் கொஞ்சம் சாப்பிடுவாரு. போம்மா, எடுத்து வை. சோபி, வா மக்களே போலாம். அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. எப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மக்களே. சுபி, சைக்கிள் எல்லாம் ஓரமா ஓட்டிட்டு போகணும் என்ன?